இப்போ யாருக்கு எழுதிருக்கோம் பாருங்க, பிரதானாச்சாரிக்கு பத்திரம் எழுத சொல்லிருக்காங்க. உங்களுக்கு இந்த பேஜ்ல நம்ம எக்ஸாம்பிள் தெரியும், பிரதானாச்சாரிக்கு பத்திரம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், பிரேஷக் அப்படிங்கிறது சென்டர்ஸ் அட்ரஸ், யார் வந்து எழுதுறாங்களோ அவங்களோட அட்ரஸ். ஸோ ராஜ்வர்மா எழுதுறாங்க, அவங்களோட அட்ரஸ். அவங்க ராஜ்வர்மாக்கு அடுத்து ஒரு கமா வரணும், ராஜ்வர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தினாக் டேட் போட்டுக்கிட்டாங்க, டேட் எழுதிட்டு ஒரு லைன் லீவ் பண்ணிட்டு சேவாமே. இதுக்கு இப்போ ராஜ்வர்மான்னு இருக்குல்ல, ராஜ்வர்மாக்கு மேல நீங்க பிரேஷக்னு போட்டுக்கலாம், தப்பு இல்லை, போடலைனாலும் தப்பு இல்லை. இப்போ சேவாமே அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது கண்டிப்பா எழுதணும். சேவாமே எழுத மறந்துடாதீங்க. சேவாமே எழுதிட்டு கமா போட்டுட்டு பிரதானாச்சாரிக்கு எழுத சொன்னதுனால பிரதானாச்சாரிய ஜி அப்படின்னு, பிரதானாச்சாரிய மகோதய் அப்படின்னு போட்டுருக்காங்க. பிரதானாச்சாரிய மகோதய் கமா எந்த அவங்களோட அட்ரஸ், கேந்திர வித்யாலயா தில்லி பின்கோடு. இது எழுதிட்டு என்ன பண்ணிருக்காங்க, விஷயம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருந்தாலும் இது ஒரு ட்ரிக். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுத்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சுட்டி மாங்கனே ஹேது பிரார்த்தனா பத்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நம்மளோட சாலுடேஷன் வந்துச்சு. சாலுடேஷனுக்கு அடுத்து 3 पार्ट எழுதணும்னு சொல்லிருக்கோமா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து सविनय निवेदन है कि मैं कक्षा 10वीं का छात्र लज छात्रा हूं. सो வந்து सविनय निवेदन இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. सविनय निवेदन है कि मैं कक्षा 10th நான் 10th ஸ்டாண்டர்டோட